நமஸ்காரம். நம்முடைய நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, இது கேட்டால் கோவிலில் அர்ச்சனை பண்ண போவர்களுக்கு கூட தெரிந்திருக்கும். அவன் நட்சத்திரத்தை சொன்னாலே அர்ச்சனை பண்ண போகும் பட்டர், அர்ச்சகர் சுவாமி உடனே ராசியை சேர்த்து சொல்லிவிடுவார். நமக்கே சில சமயம் தெரிந்திருக்கும், நட்சத்திரத்தை சொல்லுவதற்குள் அவரே ராசி சொல்லிவிடுவார். அதுபோல நட்சத்திரம் அது எந்த ராசியை சேர்ந்தது இது தெரிந்து வைத்திருப்போம். பிறக்கும் போது லக்னம்னு சொல்லுகிறார்களே, அது என்னது? லக்னத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. பஞ்சாங்கத்தின்படி அது எப்படி கணக்கு போடுகிறார்கள் மட்டும் சொல்லுகிறேன். அடியேனுக்கு ஜோசியத்தை பத்தி எதுவும் தெரியாது. அதை தினப்படியில் பார்க்க கூடாது என்கிற கொள்கை உடையவன். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது தெரியும். அதுதான் பகல் இரவு ஒரு நாள். அதே போல சூரியனை சுற்றுகிறது. ஒரு முறை சுற்றி வந்தால் ஓர் ஆண்டு. அது 12 மாதங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி. முதல் மாதம் சித்திரை மாதம் மேஷ ராசி, மேஷ மாசம், ரிஷபராசி, இப்படி அடுத்தடுத்த மாதம் அடுத்தடுத்த ராசி. ஒரு ராசிக்கு எத்தனை டிகிரி மாறுதல் வரும்? 12 ராசிகளுக்கு சேர்த்து 360 டிகிரி. ஒரு முறை பூமி சூரியனை சுத்தி வந்தால் ஒரு வட்டம். அவர் வட்டப்பாதையில் சுத்தி வருவதில்லை, நீள்வட்ட பாதையில் தான் வருவார், எலிப்டிக்கல். இருந்தாலும் ஒரு சுற்று வந்தால் 360 டிகிரி. 12 ராசிகளையும் தாண்டியாக வேண்டும். அப்ப 360 12 வகுத்தால் 30 டிகிரி. நம்முடைய பூமி அசைந்து கொண்டே நகர்ந்து கொண்டே போகிறபடியால் அந்த ராசியிலும் ஒவ்வொரு டிகிரியாக அசைந்து கொண்டு மாறிக்கொண்டு வரும். இது பூமி சூரியனை சுற்றி வருவது. அதே அன்றாடம் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறதே. அப்போது ஒரு நாளுக்குள்ளேயே காலை 6 மணி தொடங்கி மறுநாள் காலை 6 மணிக்குள்ளாக 12 ராசிகளும் தெரிந்துவிடும். அப்ப அது ராசின்னு சொல்லுவதில்லை, லக்னம்னு சொல்லுகிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை சுத்தி வரும்போது மேஷ ராசி ரிஷப ராசி என்றார்கள். ஆனா ஒரு நாளில் காலையிலிருந்து மறுநாள் காலைக்குள் தன்னைத்தானே சுற்றும் போது மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம் என்று சொல்லுவார்கள். அது எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு லக்னம் என்றால் எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்போ முதல் மாதம் சித்திர மாதம் மேஷ மாசம்னு வைத்துக் கொள்வோம். எப்படியாக இருந்தாலும் 24 மணி நேரங்கள், 60 நாழிகை, 12 லக்னம் வகுத்தால் ஒரு லக்னத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 5 நாழிகை. ஒரு மணி நேரம் என்றால் 2.5 நாழிகை. 5 நாழிகை 2 மணி நேரம். காலை 6லிருந்து 8 வரைன்னு வைத்துக் கொள்க. அது எப்போதுமே காலைன்னு சொல்லும்போது அன்று சூரியோதயம் எப்போதோ அதிலிருந்து கணக்குப்பட வேண்டும். நான் பொதுவாக 6ன்னு சொன்னேன். 6லிருந்து 8, 8லிருந்து 10, 10லிருந்து 12 நண்பகல், 12லிருந்து 2, 2லிருந்து 4, 4லிருந்து 6 மாலை. இதற்குள் 6 லக்னங்கள் முடிந்துவிடும். அதே போல இரவு மொத்தம் 12 லக்னங்கள். லக்னம் என்றால் என்ன என்று கேட்டால், டிஃபைன் பண்ணு என்று சொன்னால், கிழக்கு வானத்தை பார்க்க வேண்டும். அது ஒரு நாளில் எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். காலை 6 மணியோ, நண்பகல் 12, மாலை 6, இரவு 12, 2. கிழக்கு வானம், ஈஸ்டர்ன் ஹொரைசான்னு சொல்லுவார்கள். அப்படி பார்க்கும்போது என்ன நட்சத்திர அமைப்பு தெரிகிறதோ அதுதான் அந்த லக்னம். அந்த அமைப்பு மேஷத்தை போல இருந்தால் மேஷ லக்னம், அது ரிஷபத்தை போல இருந்தால் ரிஷப லக்னம். அந்த அமைப்பு எது கண்ணில் படுகிறதோ அது லக்னம். அதன் பேரிலேயே இருப்பது லக்னம்.
இது பகல் வேளையில் கண்ணில் படாது. சூரியன் இருக்கிறபடியாலே எந்த அமைப்பும் தெரியாது. இரவு பொழுதானால் தெளிவான வானம் இருக்குமானால் அந்த அமைப்பு தெரியும். இதை வைத்துக் கொண்டுதான் லக்னம் எப்படி என்ன என்று கணித்து எழுதுகிறார்கள். ஆனால் இது ஏதோ நாம கையில் உட்கார்ந்து புத்தகத்தை வைத்து எழுதுவது என்று மட்டும் நினைக்க வேண்டாம். ஆகாயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டா போலே ஆகாயத்தில் இருக்காது. ஆனால் ஆகாசத்தில் என்ன தெரிகிறதோ, கண்கூடோ பிரத்யக்ஷமோ, அது அந்த சமயத்தில். அப்படி என்றால் நான் சொன்னபடிக்கு 6 மணியிலிருந்து 8 மணி முதல் லக்னம்னு வைத்துக் கொண்டால் சித்திர மாசத்திலே, அப்ப அந்த மேஷத்தின் அமைப்பு அங்கு இருக்கும். அதே போல அடுத்த 8லேருந்து 10 மணி வரைக்கும் ரிஷபத்தின் அமைப்பு அங்கு இருக்கும். இதை போல் இருப்பதே லக்னம் என்று சொல்லலாம், டெபினிஷன் கொள்ளலாம். மற்றொரு முறையில் பார்த்தால், நம் வீட்டில் கடிகாரம் இருக்கிறது. முள்ளை பார்த்த உடனே இது 12 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணி என்று அப்படியே சுற்றி சொல்லிவிடுவோம். அந்த கடிகாரத்தை பார்க்கிற போலேதான் லக்னம். காலை 6லிருந்து அப்படியே சுற்றி கொண்டு வரும். 12 மணி ஆகும், திரும்ப 12 மணி ஆகும், திரும்ப 12 மணி ஆகும். இது நம்முடைய கடிகாரத்தை பார்க்கும்போது 12 மணின்னு சொல்லிக் கொள்வோம். ஆனால் எப்பவும் பஞ்சாங்கம்னு சொன்னால் சூரியோதயம் காலை 6 என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 6லிருந்து மாலை 6, மாலை 6லிருந்து காலை 6, இது சுத்தி வருவதற்குள் அந்த 12 லக்னங்களும் சுத்தி வந்துவிடும். இந்த மணியை பார்த்து சொல்லுகிறா போலே கடிகாரத்தை பார்த்தால் மணி சொல்லி விடுவோம். அதே போல ஆகாயத்தை பார்த்தால், ஆகாயத்தை பார்த்தோம்னால் அங்கிருக்கிற அமைப்பை வைத்தே இன்ன லக்னம் இன்ன நேரத்தில் இன்ன லக்னத்தில் இருக்கிறது என்று நேரையே சொல்லிவிடலாம். இதில் இது நான் இப்ப சித்திர மாதத்தை பத்தி சொன்னேன், காலை இப்படி என்று. ஆனால் ஒவ்வொரு நாளும் 30 நாட்களும் அதே போல இருக்காது. ஏனெனில் 30 டிகிரி தாண்ட வேண்டுமே. பூமி சூரியனையும் சுற்றி நகர்ந்து கொண்டே இருக்கிறதா? அது நகருவதற்கும் இதில் இடம் கொடுத்தாக வேண்டும். அதனால் இந்த லக்னம் என்ன ஆகும்? முதல் தேதியிலிருந்து 2ஆம் தேதி போகும்போது, முதல் தேதியில் 120 நிமிடங்கள் இருந்ததா? ஏன் 2 மணி நேரம்னு சொன்னேனே, 120 நிமிஷம். அது ஒவ்வொரு நாளும் 4 நிமிஷங்களாக குறைந்து கொண்டே வரும். அப்படி என்றால் முதல் நாள் சித்திர மாதத்தில் மேஷ லக்னம் 120 நிமிஷங்கள் என்றால் 2ஆம் தேதி அன்னைக்கு 116 நிமிஷம் தான் இருக்கும். அப்படியே கடைசி வரை போனால் 30ஆம் தேதி அன்று 4 நிமிஷங்கள் தான் இருக்கும். 1ஆம் தேதி வந்தால் மறுபடியும் அடுத்ததற்கு போய்விடும், 120 நிமிஷங்கள் இருக்கும். இது மேஷத்துக்கு இவ்வளவு நேரம், ரிஷபத்துக்கு இவ்வளவு நேரம் என்று கணக்கு வைத்திருக்கிறார்கள். அது பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தை கூட்டிக் கொண்டே போக வேண்டும். இப்போ ஒரு குழந்தை மதியம் 1 மணிக்கு பிறந்திருக்கிறது என்றால் அன்னை காலை முதல் லக்னத்தில் எவ்வளவு பாக்கி இருக்கிறதுன்னு எழுதிக் கொள்வார்கள். அதற்கப்புறம் அடுத்த லக்னம், அடுத்த லக்னம், அடுத்த லக்னம், இப்படியே போட்டுக்கொண்டு போனால் அந்த மதியம் 1 மணிக்கு எந்த லக்னம் வருகிறதோ அதில் தான் குழந்தை பிறந்த போது இருந்த லக்னம். இப்படித்தான் சொல்லுவார்கள். அதே சமயத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து ராசி. நட்சத்திரத்தை பொறுத்ததெல்லாம் சந்திரனுடைய கதி. ஆனால் அதே ராசியோ லக்னமோ சூரியனுடைய கதி. இந்த ரெண்டும் தொடர்புடையவை தான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள், 27 × 4 108, மொத்தம் 108 பாதங்கள். அதையே 12 ராசிகளுக்கும் பிரிக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதங்கள் வரும். ஏன்னா 2.25 நட்சத்திரம். அதனால் 9 பாதங்கள் வந்தால் 12 9 108. 108 முக்கியமான நம்பர் போல இருக்கிறது. பகவன் நாமாவளி சொன்னாலும் 108, திவ்யதேசங்களானால் 108. இதோ இந்த சுழற்சி முறையை பார்த்தாலும் 108. இப்படி பலதும்னு வைத்துக் கொள்க. இப்படித்தான் வான இயல் என்பது நம் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப சயின்டிபிக்.
அவ்வளவு துல்லியமாக அவர்கள் கணித்து வைத்திருக்கிறபடியால் தான் எந்த கிரகணமோ எதுவோ ஒரு டிகிரி பெசகாமல் சுத்தமாக எழுதுகிறார்கள். நமக்கு ஒரு கடமை இருக்கிறதே. இந்த பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி, இதெல்லாம் என்னதுன்னு தெரிந்து கொள்வோம். தும்மலாமா இருமலாமா என்பதற்காக நான் சொல்ல வரவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். இது ஒரு பெரிய சயின்ஸாக இருக்கிறதே, நம்ம பாரத தேசத்தினுடைய பொக்கிஷம். அதை பற்றி என்ன நாம தெரிந்து கொண்டால் நம் நாட்டின் பெருமை, நம் கலாச்சாரத்தின் பெருமை, நம்முடைய சாஸ்திரம் இதிகாச புராணங்களின் வலிமை, அது தெரிந்து நமக்கே ஒரு பெருமிதம் இருக்கும். நான் அகங்காரப்பட சொல்லவில்லை, பெருமைதானே. முயற்சிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.